கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இந்த வசனம் பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் பாருங்க, தேவன் அவரை தேடுகிறார். யாரெல்லாம் தேடுறா, யாரெல்லாம் அன்போடு அவரை தேடுறான்னு சொல்லி, அப்படிப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கிற அந்த பூலோகத்தில்னு சொல்லி பரலோகத்திலிருந்து இந்த பூமி முழுவதும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். யாராவது என்னை தேடுறாங்களா, யாரெல்லாம் என்கிட்ட அன்பு செலுத்துகிறாங்கன்னு சொல்லி அவர் கண்ணோக்கி பார்க்குறாராம். எவ்வளோ ஒரு ஆர்வம், எவ்வளோ ஆவலாக ஆசையாக தேடுறாரு பாருங்கள். நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்மகிட்ட ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம், மனைவி கணவன் மேலே அன்பு செலுத்துகிறோம், நம்மளை மட்டும் தேடணும், வேறு யாரை தேடுறாங்களையும் நம்மளை தேடணும்னு நினைக்கிறோம். அதே போல் எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை அன்பு காட்டணும்னு நினைக்கிறோம். யாராவது நம்மளை தேடலை, நம்மளை கண்டுக்கலைன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நம்மளை யாரும் தேடலையே, நம்மளை கவனிக்க கூட இல்லையே, நம்மளை கண்டுக்கலையேன்னு சொல்லி புலம்பி தள்ளிடுவோம். ஆனால் சிருஷ்டிகர்த்தா, நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்ம பார்க்குறாராம். என்னை இவங்கெல்லாம் தேடுறாங்களா, யாரெல்லாம் என்னை அந்த அன்போடு வாஞ்சியோடு தேடுறாங்கன்னு சொல்லி ஆசையாக அந்த பூலோகத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். எவ்வளோ ஒரு வாஞ்சை பாருங்க, எவ்வளோ ஒரு அன்பு நம்ம மேலே அவர் அளவுக்கு அதிகமான அகாபே அன்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு நிகரான அன்பு கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை செலுத்திட்டு அவர் என்ன யாராவது தேடுறாங்களான்னு ஆர்வத்தோடு பூலோகத்தை இந்த பார்த்து கொண்டு இருக்கிறாராம். ஓசி 6:6 சொல்லியிருக்காங்க, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ எனக்கு பலி செலுத்த வேண்டாம், தகன பலியும் செலுத்த வேண்டாம், அதை காட்டில் அந்த இதுலலாம் எனக்கு பெருசாக சந்தோஷம் கிடையாது. ஆனால் நீ என்னை தேடுகிற அறிகிற அறிவுன்னு அவரை தேடுகிற அந்த அன்பை தான் நான் எதிர்பார்க்குறேன், அதுதான் எல்லாத்துலேயும் சிறந்ததாக நான் நினைக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஒருத்தர் நம்மகிட்ட அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் தேவாதி தேவன் நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்ம அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் பலிகளையோ இல்லை, தகன பலிகளையோ இல்லை, நம்முடைய அன்பை உள்ளார்ந்த ஆத்தும பலத்தோடு அவர்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தாவே. தகப்பனே, நீர் படைத்த சிருஷ்டி கர்த்தா, உம்முடைய தகப்பனே அன்பால் நாங்கள் இன்றைக்கி நிலைத்து இருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மிடம் எங்களுடைய ஆத்மா முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.